சின்ன பொண்ணுனா ஒரு தெந்தூர பூனா, செங்கமல்லனா ஒரு தேங்கினோனா. ஐயோ ஐயோ. இப்படி பிளான் முடி. நான் உங்கள் அம்மைக்கு பற்றியே கொடுப்பேன். மூஞ்சி முத்தி போன மாதிரி வச்சுருக்கா உங்கள் அம்மா. வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுன்னா செந்தூர போவான். ஏன் உங்கள் அம்மைக்கு மட்டும் தான் பாட்டு பாட தெரியுமாங்க? எனக்கு தெரியாது. இப்போ பாரு நான் பாடுத பாட்டேன். ஆச்சி சூப்பர் பாட்டா போடுப்போ. எங்கள் அம்மாக்கு தெரிஞ்சதை பாடுது, உங்களுக்கு தெரிஞ்சா பாடுங்க. ஆமாம் ஆச்சி கேட்குள்ள பிள்ளைகளெல்லாம் பாடுங்களேன். என்னாச்சு என்ன? ஆட்டோ டயர் தெரிஞ்ச மாதிரி சவுண்ட் வருது. இது இருடி தொண்டையெல்லாம் சரி பண்ணிக்கிட வேண்டாமா? என் செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சிக்கோ. என் சொந்த ஊரு பாப்பையாபுரம், என்ன சொட்ட போட்டுக்கோ. என்னாச்சு, என்னை கிண்டல் பண்ணுவீங்களா என்ன? என் குரல் எப்படி இருக்குது, உங்கள் குரல் எப்படி இருக்குது? உங்கள் குரலுக்கு எனக்கு ஏணி வச்சு எட்டுமா? ஏட்டி அதெல்லாம் எத்தனை ஏணி வைக்கணும்னு சொல்லி வச்சிருவோம். எட்ட தான் செய்யும்னா. ஆச்சி சும்மா இருங்க ஆச்சி. சரி ஆமாட்டி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு பொறாம நான் நல்லா பாடுதேன்னு. அம்மா ஆச்சி அதை விடுங்க ஆச்சி. இந்த உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த சோபிக்காரர் உங்களுக்கு தெரியுமா? சோபிக்காரர் அவரை எடுத்துட்டு நீ தேடுதப்போ. ஏன் பத்தக்கா என்னாச்சு? இல்லடி என் பொண்ணுக்கு ஒரே வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை டி. அவள் வேறு வெளியூரில் இருக்கா. பார்த்துக்காதான் சோபிக்கார்ட்ட சொல்லி போட்டு அவளுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஏது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன் டி. அதுக்கப்புறம் பார்த்தே ஆகணுமாட்டி? ஆமாச்சி பார்த்தே ஆகணும்ச்சி. அப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படியே சொல்லுத. சரி அப்போ நான் சாயந்தரம் எல்லாரும் போயிட்டு வந்துடுமா? இக்கா அப்போ நானும் ஆரம்பத்துக்குள்ளுங்க சாயந்தரம். சரியா நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம். என்ன அதுன்ட்டு பார்த்துட்டு வருவோம். அவர்கிட்ட ஒத்தையில் போகிறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போனால் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்லாக்கா, பயம் இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு தான். ஆமாம்மா நானும் வரோம். சரி வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு வாங்க.